பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே துதி உண்டாகட்டும். நேற்றைய தினத்தில் நான் ரொம்ப சீரியஸ் ஆகி போயிட்டேன். நான் பயங்கர சளி கோல்டு ஆகி போயிட்டு ஒன்றுமே முடியல. அதாவது நாராக வருது. ஒன்றும் வெளியும் வரல, உள்ளவும் போகல. மூச்சு அடைக்குது, மூச்சு குழலில் போயிடுது. மரணம் சம்பவித்த மாதிரி ஆகிப்போச்சு. பயங்கரமாக இருந்தது. சளி எப்படி நாராக வருதுன்னு நேற்று எனக்கு தெரியும். இதுவரையும் எனக்கு தெரிஞ்சதும் இல்லை, வந்ததும் இல்லை. ஜுரம் அது இருக்கும். 103 டிகிரி இருக்கும். எனக்கு அவ்வளோ காய்ச்சல், 3 நாளாக காய்ச்சல். அது மட்டும் சளி, பயங்கரமான சளி. எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, அப்படி ஒரு சளி. ஆனாலும் கத்தலேருந்து என்னை தூக்கி நிறுத்தினார். நான் படுத்து தூங்கி 3 நாள் ஆகுது. டே அண்ட் நைட்டு 3 நாள். படுத்தா இருமல் வருது, எழுந்து உட்காந்துன்னா தள்ளுது, மயக்கம் வருது. மாத்திரை போட்டு தூக்கம் எல்லாமே ஆகுது, மயக்கம் வருது. மயக்கம், வாந்தி. இதே தான் கர்த்தர் என் கூட பேசினார். ஒரு முடியாத பட்சத்தில், பலவீன நேரத்தில் ஒரு மனுஷன் நம்ம கூட ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. யார் கர்த்தர் தான் நம்ம கூட இருப்பார். அதனால தான் உணர்ந்தேன், கர்த்தரை தவிர நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ பேர் ஆளாக இருக்கலாம், பழைய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எப்படியாப்பட்ட ஆளாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், எப்படியாவாதியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இல்லை. நம்ம டம்மி பீஸ் தான். ஏன்னா அவர்கிட்ட நம்ம ஜீவன் இருக்கு இல்லையா. நேற்று போயிருந்தேன், எனக்கு போயிருக்கும், நேற்று ஜீவன் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் செலவில் ஏற்பட்ட இந்த ஜீவனை எனக்கு தந்தார். நன்றி விதத்தோட ஸ்தோத்திரிக்கிறேன். 3 நாளாச்சு நான் தூக்கொண்டது கிடையாது. தூக்கமே போயிடுச்சு. இரும்பி த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் ஆனால் இப்போ நெஞ்சு வலி. இது பாருங்கள், அப்படி ஒரு வலி, நெஞ்சு வலி. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. நம்ம எல்லாம் கஷ்டமாக அனுபவிச்சதே கிடையாது. கர்த்தர் தாம் இதில் எல்லாம் ஆற்றிலேருந்து விடுதலை தந்தார். இப்போ காலையில் தான் ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல் ஆனேன். நல்லா மாத்திரையெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். எந்த மாத்திரைக்கும் சரி வரல, எந்த மருந்துக்கும் சரி வரல. ஜாஸ்தியாக தான் அது கம்மியான பரவாயில்ல. அதனால் என்ன செய்ய, விக்ஸு மாத்திரை போட்டு பார்த்தேன். விக்ஸ் காரம் மிட்டாய் அது சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், முகத்தை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஆபத்து காலத்தை கூப்பிட சொன்னீங்களேப்பா, நானே அவனோட தப்பிட்டு கனப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, என்னை தப்புவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி 2-3 வசனங்கள்லாம் சொல்லி என் வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீங்களே ராஜா, என்னை குணமாக்குங்கன்னு சொல்லிட்டு அழுது ஜெபம் பண்ண பாருங்க. கர்த்தர் இன்றைக்கி சுகம் பலன் ஜீவனை தந்து ஜீவனோடு இருக்க உதவி செய்தார். இன்னும் நான் படுக்கலை, கட்டில் மேலே படுக்க முடியல, கீழே படுக்க முடியாது, மேலேயே படுக்க முடியாது. ரொம்ப பயங்கரமான ஒரு வேதனை. அது படுக்க முடியலன்றது பெரிய கவலை. அதுவும் கண்ணை மூடவே இல்லை. 3 நைட் ஆச்சு நான் கண்ணை மூடி தூங்கி பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணும். எல்லாவற்றுக்கும் தேவன் போதுமானவராக இருந்தால் அவரே அடைக்கலம், அவரே கோட்டை, அவரே துர்கம், அவரே என்பதன் என் எல்லா காலம் உள்ள நான் நன்றியாக இருக்கணும் அவருக்கு. அது மட்டும் இல்லை, அநேக காரியங்கள் நம்மளை ஆண்டவர் உணர்த்துறாரு. என்னால் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு நம்ம தானே செய்யணும். மறந்துட்டு நம்ம காரியங்களை நம்ம செய்யணும்னு நினைக்கணும். அது தவறுங்க. எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்து நம்ம அதுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே இருந்தோம்னா நமக்கு எல்லாவற்றையும் அவர் தேவன் செய்கிறார். ஆபத்து நாச மோசங்களை விலக்கி பாதுகாத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை கொண்டு போகிறார். அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதும். மனுஷனை உதவி விருதாங்க. மனுஷனை நம்பி இருக்குவேன் பாக்கியவன் கிடையாது. மனுஷனை நம்பி இருந்தால் விருதாதான், ரொம்ப மோசம். மனுஷனை நம்பவே கூடாது. கர்த்தரை மாத்திரம் நம்பி அவர் பேரை பற்றில இருப்பதே நலம். கர்த்தர் பேரை பற்றில இருப்பதே நலம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு காரியம் செய்யணும்னா அந்த காரியம் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு வேலை செய்கிறது. கர்த்தர் தான் அந்த காரியத்தை வாக்கி பண்ணுவாரா யோசிச்சுட்டு ஜெயிச்சுட்டு தான் அந்த காரியத்தை செய்யணும். அவர் மேற்கொள்றதா இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அவர் வேண்டாம்னு சொல்ல விட்டுடணும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இந்த காரியம் வேண்டாம், உனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, விட்டுடணும். வேண்டாம் விட்டுடணும். இல்லை நான் செய்வேன், எனக்கு இஷ்டம், எனக்கு கொடுங்க தொந்தரவு பண்ணோம்னா கொடுத்துருவார். அதனால் வேதனை இருக்குது பாருங்க, பயங்கரமான வேதனை அனுபவிக்கணும். கொஞ்சம் நஞ்சு வேதனை இல்லை, பயங்கரமாக வேதனை அனுபவிப்போம்.
தேவையான நம்மளுக்கு அது தேவையில்லாத வேலை. கர்த்தர் மாத்திரம் நம்மளுக்கு என்னது போதும். அவர் மாத்திரம் போதும். ஒவ்வொரு நாளிலும் இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்கு வாழ்க்கையில் போதும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம அப்படி நினைக்கிறத நம்ம சோதனை அதிகமாக வரும் வந்தே ஆகும். எப்போ ஆண்டவர் எப்போ அதிகமாக நம்ம பற்றி கொள்கிறோமோ அதனால் சோதனை நமக்கு வரும். அதுலேருந்து நம்ம மீட்டு இருக்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும், நம்ம அவர் கூட இருக்கணும். அப்போ தான் நம்மளை மீண்டு வர முடியும். இல்லைன்னா நம்மளால் முடியவே முடியாது. அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். அநேக சாட்சி உண்டுங்க. ஆனால் இந்த இடத்துல நேற்று சாட்சி தான் சொல்லணும். இந்த புது வருடம் பிறந்து நான் நினச்சே பார்க்கல, இவ்வளோ தூரம் நான் ஆயிடுவேன்னு நான் நினச்சி வர பார்க்கல. கர்த்தர் தமது பலவீனங்கள்லாம் மாற்றி போட்டார். என்னுடைய சாட்சி அது மட்டும் இல்லை, இந்த எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண தெரியுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி மற்றவங்களுக்கு அனுப்புங்க. மெசேஜெல்லாம் என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னு பார்த்து நீங்கள் லைனாக அனுப்பி விட்ருங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கோம் நாளைக்கு இல்லை. இப்போ பாருங்கள், நான் இதில் போயிருந்தேன்னா நேற்றோட யார் மெசேஜெல்லாம் அனுப்புவாங்க, யார் தேவட ராஜ்யத்தை தடுறது, எப்படி தேவட ராஜ்யம் கண்டறிவாங்க ஜனங்க. அப்போது ஒரு ஆள் குறையுது இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, தேவட ராஜ்யத்தை கண்டனைன்னா அநேகம் நம்ம அனுப்பிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வசனம், சின்ன வசனம் அவங்கள தொடும். ஐயோ, அன்றைக்கி சொன்னாங்களே, இந்த வசனத்தை காமிச்சு கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை. அந்த வசனத்தை தான் நம்மளுக்கு தேவைனால நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி அநேகருக்கு நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். சப்ஸ்கிரைப் ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அனுப்புறதுலாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஒரு தடவையும் சொல்ல வேண்டியதே இல்லை. யார் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடும், நிற்காது. நான் என்ன மெசேஜ் கொடுத்தாலும் நானும் இல்லை, எல்லோரும் யார் எது கொடுத்தாலும் போய் சேர்ந்துடும். அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா தவறு இல்லை. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறது கிடையாது, ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யம் பரவணும் தான் நம்ம செய்யணும். நம்ம பண தேவைகளுக்காக நம்ம செய்யலை. ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறதுனால ஆண்டோட கடைசி நேரம் நெருங்கி போச்சு. ஆண்டவர் வருகை சமீபமாகி போச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், அவருடைய கட்டளை நிறைவேற்றணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. அதனால் நம்ம எப்படின்னா பூர்ணப்பட்டு அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து கால சமயமாக இருக்கிறதுனால நம்மளும் அவரோடு கூட பங்கு பெறணும், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றப்படணும். அதுதான் என்னுடைய இது. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சி உங்களுக்கு ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், நம்ம குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா, உங்கள் கீழத்தில் முத்துக்களை பதிக்கணும்னா நீங்கள் அநேகருக்கு என்ன செய்யணும், சாட்சியாக எல்லாருக்கும் அனுப்புங்க. யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் அனுப்பிடுங்க. எல்லா மெசேஜும் அனுப்புங்க. என்னுடைய இது வரும் பாருங்கள், லிங்க்கில் எல்லா மெசேஜும் அனுப்பிச்சி விட்ருங்க. கர்த்தர் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. இந்த புதிய இடத்துல அன்புடன் நலமுடன் இருந்து அநேகருக்கு பொக்கிஷம், அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொக்கிஷமாக பெற்று நீங்கள் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? உங்களுக்கு இது நிறைவாக இருக்கும், சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொல்கிறார் ஆண்டவர். சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்கின்றார். ஆனால் நம்ம அதை கேட்டு ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நீதி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இல்லையா? பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ காட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.